ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். குமார் சொல்றாரு கங்கா கிட்ட, ட்ரெஸ் எல்லாம் கையில எடுத்து காட்ட மாட்டாங்களா, இப்படி போட்டுதான் காட்டுவாங்களா? காவேரி விஜய் கிட்ட கேக்குறாங்க, என்ன அந்த பொண்ண வாய பொளந்துகிட்டு பாக்குறீங்க, ஃபர்ஸ்ட் இந்த இடத்துக்கு வரமாட்டேன்னு என்கிட்ட சொன்னீங்க. எல்லாம் இல்ல காவேரி, திறமைய ரசிக்கிறேன். குமாரையும் கங்காவையும் கூட்டிட்டு போறாங்க ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு. மாடல் எங்கன்னு குமார் கிட்டையும் கங்கா கிட்டையும் கேக்குறாங்க. குமார் மாடல் என்னோட துணிதான்னு சொல்றாரு. ஓ, நான் இதை கேட்கலங்க, மாடல் எங்க இருக்காங்க? குமார், ட்ரெஸ் மாடல தானே நீங்க கேக்குறீங்க, போட்டு காட்டுற மாடல் இல்லையா உங்க கிட்ட? குமார் சொல்றாரு, ட்ரெஸ்ஸ தச்சுதான் எடுத்துட்டு வந்தோம், போட்டு காட்ட எங்களுக்கு மாடல் இல்ல. சார், போட்டு காட்டினா தானே தெரியும். கங்கா சொல்றாங்க, மாடல் ரெடி ஆகிட்டு தாங்க இருக்காங்க, ஏன் சீக்கிரத்துல கிளம்பி வாங்க. குமார் கங்கா கிட்ட சொல்றாங்க, நம்ம பெரிய பொட்டிக் வைக்கும் போது இங்க வரலாம், நம்ம இப்ப போலாமா? போலாம் அப்படின்னு கங்கா சொல்றாங்க. இப்ப விஜய்க்கு ஒரு கால் வருது. அவர் எந்திரிச்சு வெளியே பேசிக்கிட்டு இருக்காரு. குமாரையும் கங்காவையும் பார்த்து விஜய் கேக்குறாரு, உள்ள ஷோ முடிஞ்சிருச்சா? நாங்க ஷோ பண்ணலன்னு குமார் சொல்றாரு, நாங்க ட்ரெஸ் மாத்திரம் தான் தச்சு கொண்டு வந்திருக்கோம், போட்டு காட்ட மாடலை கூட்டிட்டு வரல. மாடல் வேணும்னு எங்களுக்கு தெரியல சார். கேக்குறாரு, அது கூட தெரியாமையா ஃபேஷன் ஷோக்கெல்லாம் வந்தீங்க? கங்கா விஜய பார்த்து சொல்றாங்க, தெரியாதவங்கள பார்த்து இப்படி நக்கல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்ப நவீன் போன் பண்றான் குமாருக்கு. என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நவீன், நான் இங்க அவமானப்பட்டதாண்டா மிச்சம். மாடல்லாம் ட்ரெஸ் போட்டு நடந்து வருவாங்கன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியாடா நவீன். குமாரண்ணே, அது உங்களுக்கு தெரியாதா? குமாரன் நவீன திட்டுன்னு திட்டுறாரு. குமாரண்ணே, எங்க இருக்கீங்க? ஃபேஷன் ஷோ நடக்கிற இடத்துல தாண்டா இருக்கோம். அண்ணே, அங்கேயே இருண்ணே, நான் வந்துடுறேன். கங்காவையும் குமாரையும் கூப்பிடுறாங்க. நவீன் குமாரன், நீங்க ரிலாக்ஸா இருக்கணும். என்னடா நான் ரிலாக்ஸா இருக்கணும் நவீன்? போட்டி நடத்துறவங்க கங்காவையும் குமாரையும் கூப்பிடுறாங்க. நவீன் கேக்குறாங்க, எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுக்க முடியுமா? மாடல் கொஞ்சம் டிலே வந்துகிட்டு இருக்காங்க, பார்ட்டிசிபென்ட் எல்லாம் முடிச்சுட்டு எங்க லாஸ்டா நீங்க ஷோ பண்ண முடியுமா? இதை நாங்க முன்னாடியே சொல்லிருக்கணும், சாரி மேடம், எங்க தப்பு தான் சொல்லிட்டு போறாங்க. கங்கா, அவங்க கிட்ட ஏன் சொன்னீங்க, மாடலே இல்லையே? நவீன் சொல்றாரு, நான் சொல்லிட்டேன் கங்கா, மாடல் வந்துருவாங்க. ஜட்ஜஸ் கிட்ட அந்த போட்டி நடத்துறவங்க சாரி கேக்குறாங்க. கங்காவும் குமரனும் லேட்டரா ஜாயின் பண்ணிப்பாங்கன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. காவேரி கிட்ட சொல்றாங்க, அப்பவே அவங்க கிளம்பிட்டாங்க. காவேரி ஷாக் ஆகுறாங்க, கிளம்பிட்டாங்களா சொல்றாரு. ஃபேஷன் ஷோவுக்கு ஒரு மாடல் கூட வராம இருந்தா இந்த ஃபேஷன் ஷோ விட்டு போக வேண்டியதான். நான் மாடல் கிட்ட பேசி பார்த்தேன், அவங்க 10,000 ரூபாய் கேக்குறாங்க. 10,000 ரூபாயா? அண்ணே, ஒரு ட்ரெஸ்ஸுக்கு தான் 10,000 ரூபாய். நவீன் கிட்ட சொல்றாங்க, அவ்வளவு பணத்துக்கு நாங்க எங்க போறது? நவீன் சொல்றாரு, அதெல்லாம் பாத்துக்கலாம். காவேரி குமார் கிட்ட கேக்குறாங்க, என்னாச்சு மாமான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்களே, உங்களுக்கு கேட்கலையா? பிரச்சனையா மாமா? எங்க கிட்ட மாடல் இல்ல, நீங்க ஏற்பாடு பண்ணலையா மாமா? போட்டியில கலந்துக்கும் போது அதை பத்தி டீட்டெயிலா கேட்க வேண்டாமா மாமா? காவேரி மாமா கிட்ட சொல்றாங்க, இங்க உள்ள மாடலே நம்ம ட்ரை பண்ணலாம். கங்கா முடியவே முடியாதுன்னு சொல்றாங்க. காவேரி கங்கா கிட்ட சொல்றாங்க, இங்க இருந்து கிளம்பு முதல்ல. நவீன் குமாரையும் கங்காவையும் மாடலா போ சொல்றாரு. அதுக்கு எப்படி நடக்கிறன்னு சொல்லி கொடுக்கிறார். நாளை சந்திப்போம். இன்றைய பொது அறிவு. இந்தியாவில் நோபல் பரிசு பெற்ற பெண் யார்? அதில் மதர் தெரசா 1979.